ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இந்த வீடியோவில் எப்படி ஒரு 30 ரூபா செலவில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், நான் கதவை திறந்த உடனே வெளிச்சத்தினால ஆட்டோமேட்டிக்காக பல்பு ஆன் ஆகுது. கதவை சாத்தினோடனே இருட்டாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆன் ஆகுது. இதே மெத்தடில் நாம் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட்டு பண்ணலாம். அதாவது இருட்டு ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஆன் ஆகிற மாதிரி. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா மட்டும்தான் செலவாகும். அதுக்குள்ளாகவே இந்த ப்ராஜெக்ட் நம்மளால் செய்ய முடியும். இந்த டிரான்சிஸ்டர் இது BC547 NPN டிரான்சிஸ்டர் இது, சரிங்களா? இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும். அடுத்தது இந்த LDR சென்சார் ஒன்று வேணும். இது பார்த்திங்கன்னா 220,000 ஓம் ரெசிஸ்டர். இது ஒரு LED லைட் ஒன்று, 9 வோல்ட்டு பேட்ரி. இது பார்த்திங்கன்னா இதான் டிரான்சிஸ்டரு. இந்த டிரான்சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இது கலெக்டரு, நடுவில் இருக்கிறது பேஸு, இங்கே ரைட் சைடு இருக்கிறது வந்து எமிட்டர். நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரோட நம்ம எல்இடியோட நெகட்டிவ் வந்து இப்படி நாம் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணணும், சரிங்களா? நம்ம எல்இடியில் இந்த ரெண்டு பின்னில் சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்டாக இருக்கிறது, இதுதான் வந்து நெகட்டிவு. அதனால் ஃபஸ்ட்டு நாம் இந்த நெகட்டிவையும் இந்த கலெக்டர் ரெண்டையும் வந்து நாம் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நாம் இந்த எல்இடி லைட்டோட மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட கலெக்டரோட சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அடுத்தது நாம் இந்த LDR சென்சாரை பேஸ் எமிட்டர் இந்த ரெண்டுக்கு சேர்ந்து நாம் இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரியே இந்த LDR சென்சாரை வந்து பேஸ் எமிட்டர் இந்த ரெண்டுக்கும் வந்து நான் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நாம் இந்த எல்இடியோட பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த எல்இடி லைட்டோட ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம டிரான்சிஸ்டரோட பேஸ்லேயே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த LDR வந்து லைட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆன் ஆகும். நம்ம ப்ளஸ்ஸை வந்து இந்த எல்இடியோட ப்ளஸ்ஸுக்கும் மைனஸை வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேயும் நாம் இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்போ இந்த LDRல லைட்டு படாமல் இருக்கோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட LED லைட் வந்து ஆன் ஆகும். பார்த்தீங்களா? மறைக்கிறப்போ வந்து உங்களுக்கு லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.